சில பேரை பார்த்த உடனே பிடிக்கும், சிலரை பார்க்க பார்க்க பிடிக்கும். ஆனால் ஒரு சிலரை எப்பவுமே பிடிக்காது. அவங்க பேரை கேட்டாலும் அவங்க முகத்தை பார்த்தாலும் பிடிக்கவே பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆள், எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் அப்படின்னா 3 பேர் இருக்காங்க. அதில் ஒரு ஆள் சொல்கிறான், பெரியார். தந்தை பெரியார் சொல்லுவாங்கள்ல, அவரை தான் எனக்கு பிடிக்காது. அவரை ஃபாலோ பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. எனக்கு ஏன் பிடிக்காது அப்படின்னா, இது ரொம்ப லென்த்தாக போகும். நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஓகே, கடவுளே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கடவுளை கற்பிப்பவன் முட்டாள் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நோயாளி மரண பயத்தில் படுத்துட்டு இருக்கும்போது அவன் மனதை மென்மையாக ஆக்கணும், அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும்னா பக்கத்தில் உட்காந்துட்டு கடவுளை வலித்து தான் நம்ம உதாரணம் சொல்ல முடியும். ஓகே, 1. 2வது, நம்ம கூடயே இருந்து நம்ம சொத்தெல்லாம் ஒருத்தவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னும்போது, விட்றா அவனை போய் பழி வாங்காத, கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். பழி வாங்குகிற குணத்தை அந்த இடத்துல கட் பண்ணுவோம். கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையான்றது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் கடவுள்னு ஒருத்தருடைய பெயரை சொல்லி தான் இங்கே பல பேர் மனதை கட்டுப்படுத்துறது. பல பேர் மனது சாலாக இருக்கிறது கடவுள்னு ஒரு பெயர் சொல்லி தான். ஓகேவா? இப்போ கடவுள் இல்லைன்றதுனால என்ன வந்துடும் அதில். ஓகேவா? என்னுடைய அடுத்த கேள்வி, தந்தை பெரியாருன்னு சொல்கிறாங்க, தந்தைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு குழந்தை இல்லை. நான் அவரை விமர்சனம் பண்ணலை, அவருக்கு குழந்தை இல்லை. ஆனால் அவர் எல்லாருக்கும் தந்தையாக அவர் இருக்கார். ஓகேவா? இப்போ ஒரு தந்தையாக இருக்கிற ஒரு நபர் தன்னுடைய உழைப்பில் வரதை பிள்ளைகளுக்கு வாங்கி தருவான், தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு பண்ணுவான். தந்தை பெரியார் இந்த மக்களுக்கு என்ன செலவு பண்ணார்? ஓகேவா? அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, எவ்வளோ ஏழ்மையில் இருக்கவங்க இருப்பாங்க. ஆனால் அவருக்கு ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஓகேவா? நிறையா பேர் சொல்லலாம், ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இந்த ஹெல்ப் பண்ணார், அந்த ஹெல்ப் பண்ணாருன்னுவாங்க. ஆனால் அவருக்கு இன்னமும் சொத்து இருக்குது. தன்னுடைய சொத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் வயதான காலத்தில் திருமணம் பண்ணுறாரு, 2வது திருமணம். ஓகேவா? இதில் தாங்க மெயின் விஷயமே இருக்குது. அதாவது அவர் 2வது திருமணம் பண்ணுறாருல, அந்த இடத்துல தான் அவர் தப்பு பண்ணியிருக்காருன்றது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா பெண் சுதந்திரத்துக்காக போராடுறாரு. பெண்கள் கர்ப்பப்பையை அறுத்து போட்டுடணும்னு சொல்கிறாரு, பெண்கள் தாலியை அறுத்து போட்டுடணும் அப்படின்னு சொன்னவர் தன்னுடைய வயதான காலத்தில் ஒரு பெண்ணையே தனக்கு அடிமையாக்கி வைக்கிறார் பாருங்க. அவர் யார் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறார்? ஒரு பெண் அவருக்கு உதவியாளராக இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ சொத்து போகணும் அப்படின்னு என்ன மனநிலைமையில் அவர் பண்ணியிருப்பார். ஓகேவா? நான் கோடிட்டு காட்டினா லென்த்தாக போவோம், லென்த்தாக பேச வேணாம் தான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். யாருனா எந்த டவுட்டுனா எந்த கேள்வி என்கிட்ட கேட்கணுனாலும் என் கூட நின்று நேரடியாக அந்த விவாதம் பண்ணுவாங்க பாருங்கள் டிவியில், அந்த மாதிரி விவாதம் பண்ணனாலும் லைவில் நான் யார் கூட பேசுகிறனாலும் நான் தயார். ஓகேவா? நான் 3 விஷயந்தான் கோடிட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்கிங்க. தெளிவாக இருக்கிறவங்க புரிஞ்சுக்குங்க. தெளிவு இல்லை அப்படின்னா பிற்காலத்தில் உங்களுக்கு புரியும், இல்லைனா புரியாமையே கூட போகலாம் மண்ணோட மண்ணா. நல்லா டீப்பாக புரிஞ்சுக்கிங்க. ஒரு நபரும் தெளிவாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லா இருக்க முடியுமே. தந்தை பெரியாரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. இந்தி எதிர்ப்பு அந்த காலத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக நடந்துட்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நம்மலாம் இப்போ இல்லை. ஓகேவா? அந்த காலத்தில் இந்தி எதிர்ப்பு நடக்கும்போது பெரியாரெலாம் அதுக்கு ஃபைட் பண்ணியிருக்காரு. இந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருக்கார் தெரியுமா? அவருக்கு சிவாஜின்னு பேர் வச்சது பெரியார். ஆனால் அந்த சிவாஜின்ற பேர் இந்தி பெயர். உங்களில் எத்தனை பேருக்கு அது தெரியுன்றது எனக்கு தெரியல. சிவாஜின்றது இந்தி பெயர். கணேசன்ற அவருடைய பேரை சிவாஜி கணேசன்னு மாற்றினது பெரியார். ஓகேவா? அப்போ அவருக்கு எவ்வளவு தமிழ் பற்று அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். நான் சொல்கிறது புரிஞ்சுதுன்னா நல்லது, புரியலைன்னா பிற்காலத்தில் புரிய வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அது மேலோகத்தில் போயிடும். ஓகேவா? இப்போவும் சொல்கிறேன், காலகட்டத்தில் ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா என்ன ஏதுன்னு தெரியாமல் ஃபாலோ பண்ணாதீங்க. அவங்க ஹிஸ்ட்ரியை படிங்க, தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். ஊருக்கெல்லாம் நல்லது சொல்கிறவன் நல்லவன் கிடையாது, நல்லவன் மாதிரி நடிக்கிறவனும் நல்லவன் கிடையாது. இயல்பாக நல்லவனாக இருக்கணும். ஓகே? தனக்கு போதும்னு நினச்சிட்டு மீதியை எல்லாருக்கும் கொடுக்குறவன் ஒரு விதவன் நல்லவன். அடுத்தவங்ககிட்ட பிடுங்காமல் இருக்கிறவன் நல்லவன். மெயினாக அடுத்தவங்களை சண்டை முட்டி விடக்கூடாது. மெயினாக மக்களுக்குள்ள பிரிவினை கொண்டு வரக்கூடாது. ஓகே? நிறைய தன்மைகள் இருக்குது. ஓகேவா? பெரியாரை நேசிக்கிறேன் நீங்கள்
நல்லவராக இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. அவன் நல்லவன், இவன் நல்லவன், இவன் பெரியவன், அவன் சின்னவன் அப்படின்னு நம்ம சண்டை போட்டுக்கிறத விட நம்ம நல்லவங்களாக இருப்போம். நீயும் நல்லவங்களாக இருங்க, நானும் நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணுறேன். ஓகே, எனக்கு பெரியாரை பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு 3-4 ரீசன் நான் சொல்லியிருக்கேன். நல்லவர் அப்படின்னு உங்களுக்கு ரீசன் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை தெரிஞ்சு தப்பாக இருந்தால் திருத்திக்கிறேன். ஓகே, எந்த காலத்துலேயும் எனக்கு பெரியாரை பிடிக்காது. பெரியாரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க மூடர்கள். அவருடைய வார்த்தையே அதற்கு பொருத்தமாக நான் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்தது நீட் விஷயத்தில் சந்திப்போம். விஜய் அவர்கள் ரோல் மாடலாக பெரியாரை வச்சதில், அதனால் இந்த விளக்கத்தை எடுத்து நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். கடவுளே இல்லைன்னு சொன்ன இவர் ஈரோட்டில் ஒரு கோவிலில் செயலாளர் பதவியில் இருந்திருக்காரு. இது எப்படி வேடிக்கையாக இருக்குது பாருங்கள். ஆனால் கடவுளுக்கு பணி செய்யறதுக்கு தான் கோவிலில் நிர்வாகிகள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிர்வாகிகளில் இவரும் ஒருத்தராக இருந்து பூஜை பண்ணியிருப்பார், வழிபாடு பண்ணியிருப்பார், திருவிழா பண்ணியிருப்பார். ஆனால் கடைசியில் கடவுள் இல்லைன்றார். அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அவருக்கு எதனா வேண்டியிருப்பார், எதனா அவருக்கு கேட்டது நடக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை வெறும் கஷ்டங்கள் நடந்திருக்கலாம். அதனால கடவுள் இல்லைன்னாரு. ஆனால் கடவுள் இல்லைன்னு சொன்னதை எல்லாருமே வந்து திணிச்சு எல்லாரும் நம்பிக்கையும் காலி பண்ணார் பாருங்க. அங்கே தான் ஒரு தப்பு பண்ணார். இவர் கடவுள் சன்னிதானத்தில் கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. அது எனக்கு ஒரு காலத்தில் தெரிஞ்சுது. சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. நீங்கள் ஒரு ரோல் மாடலை சூஸ் பண்ணுறீங்கன்னா தெளிவாக சூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.